நீங்க தொடர்ந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. திடீர்னு உங்கள அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு ஒரு லெட்டர் வருது. அப்போ உங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடைஞ்சு உட்காந்துருவீங்களா? இல்ல, நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. அத நம்ம கண்டிப்பா உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி முன்னேறி காட்டுவீங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. ரவிங்க, அவருக்கு 36 வயசு ஆகுது. திருமணம் முடிஞ்சு 16 வருஷம் ஆகுது. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. நல்ல அமைதியா போன குடும்பம் தான், மிடில் கிளாஸ் தான். வேலைக்கு டெய்லி போயிடுவாரு. சாட்டர்டே சண்டே லீவு, 2 நாள் விடுமுறை தவிர மற்ற எல்லா நாளும் தான் மனைவியோடையும் குழந்தையோடையும் நிறைய டைம் கொடுத்து ஹாப்பியா இருப்பாரு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு சிக்கல். ஒரு நாள் அவருக்குன்னு ஒரு லெட்டர் கொண்டு வந்து அந்த மேனேஜர் சார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கம்பெனி கொஞ்சம் லாஸ் ஆகுது, அதனால கொஞ்சம் பேரை வந்து வேலையை விட்டு எடுக்கிறோம். அதில் நீங்களும் ஒருத்தவங்க, வருத்தப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு, அதில் முன்னேறுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வருது. அதை பார்த்தோன்னே அவர் வாழ்க்கையே உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கிட்ட நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. ஆனால் நம்ம ஏன் நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயணிக்கல? 36 வயசு ஆகுது. இனிமேல் எந்த கம்பெனியில போய் வேலைக்கு சேருவோம்? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த கம்பெனியில வந்து கணக்காளரா இருந்தது தான். ஆனா இனிமேல் எங்க போய் நம்ம கேட்கறது? எல்லா கம்பெனிலையும் நமக்கு போல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அவர் மண்டையில நிறைய சந்தேகம். வேலை கிடைக்குமா? இனிமேல் நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? இனிமேல் நம்மளுக்கு இது போலவே நாள் போகுமா, இல்ல கஷ்டமா போகுமா? சாப்பாட்டு கூட திண்டாட்டம் வந்துருமா? இனிமேல் என்ன பண்றது? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சோ அப்படின்னு பல கேள்விகள். வீட்டுக்கு அதோட போறாரு. ஒரு 4 நாளா ஒழுங்கா சாப்பிடல, அமைதியாவே இருக்கிறாரு. குழந்தைங்க கூட மனைவி கூடயும் டைம் கொடுத்து பேசலத்துல, சிரிக்கல. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சோகமாவே இருக்குது வீடு. அவங்க மனைவி கேக்குறாங்க, என்னாச்சுங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன், நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்களே அந்த மாதிரி ஆகலைன்ற கவலை எதுவும் வந்துருச்சோ அப்படின்னு. என்னம்மா சொல்ற? ஆமா, நீங்க தான் டிராயிங் நல்லா வரைவீங்கல்ல, ஒருவேளை நம்ம ஏன் நம்ம வாழ்க்கை அப்படி போலன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப அவர் மண்டக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருது. ஆமால்ல, நமக்கும் ஒரு டேலண்ட் இருக்குல்ல அப்படின்னு அவங்க மனைவிட்ட ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றது. ஏங்க அப்படின்னு. இல்ல, நீ மறுபடியும் எனக்கு நினைவுபடுத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்பதான் எடிட் பண்றாரு, டிராயிங் வரைகிறாரு. அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே வீடியோவா போறாரு. ஃபர்ஸ்ட்லாம் வியூஸ் அதிகம் போல, ஆனா அவரோட வேலை 3 மாசம் கழிச்சுதான் போகணும்னு இருக்கு. அந்த 3 மாசம் கழிச்சு ஒரு வீடியோக்கு 1 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சும்மா இல்ல, ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிட்டாரு. முன்ன சும்மா டைம் பாஸ்க்காக வரைஞ்சாரு, குழந்தைங்களுக்கு வரைஞ்சு கொடுத்தாரு. இப்போ முழு ஆர்டிஸ்டா மாறிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி உங்களுக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும். சும்மா நான் 24 மணி நேரமும் வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குவேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் வேலை போகலாம், இல்ல அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்சத நீங்க இப்பவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா அதுலயும் சக்சஸ் வரும். நம்ம எப்பவுமே இது மட்டும்தான் நம்ம லைஃப்னு வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. நமக்குன்னு சுய தொழில் இருக்கணும், கற்பனை திறன் இருக்கணும். அதுக்குன்னு உங்களோட வேலைக்கெல்லாம் போகாதீங்கன்னு நான் சொல்லல, யூடியூப் மட்டுமே வச்சு வாழுங்கன்னு சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, அதை நோக்கியும் கொஞ்சம் ஓடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை முன்னேறும். அப்போ ஒரு கம்பெனியில அக்கௌண்டரா இருந்தாரு, இப்போ ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்காரு. அவரு கீழே ஒரு 2 பேர் வேலை செய்யறாங்க, ஆர்டர் எடுக்கிறாங்க, டிராயிங் வரைகிறாங்க. அதுக்கான சம்பளம் வருது, அவரு கையால சம்பளம் 2 பேர் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் உங்க வாழ்க்கையிலையும் சீக்கிரம் நடக்கணும்னு என் அழகான அன்பான முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த காணொளியில மீண்டும் சந்திக்கலாம். பாய்.